இதுவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான கன்வர்ஷன் தான். இது வந்து லாஸ்ட் இயர் போர்ட் எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க. பென்சீன்லேருந்து நமக்கு வந்து டைஃபினைல் வந்து நமக்கு எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பென்சீன்? பென்சீனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மெம்பர் ரிங் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ திஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பென்சீன். இதே நம்ம என்ன பண்ணால் டைஃபினைல் வந்து கொண்டு வரணும். டைஃபினைல்னா 2 பென்சீன் ரிங் வந்து நமக்கு வந்து அட்டாச் ஆகிருக்கணும். ஸோ இதான் நமக்கு வந்து பைஃபினைல். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக இல்லை. ஓகே, என்ன பண்ணால் 2 பென்சீன் ரிங் வந்து நம்ம கம்பைன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா டைஃபினைல் வந்து கிடைக்கும். அப்போ இங்கே நமக்கு என்ன இந்த நம்பர் ஆஃப் கார்பன் என்ன சேஞ்சஸ் என்ன இருக்குது? இங்கே 6 கார்பன் அட்டம் இருக்குது, இங்கே வந்து நமக்கு வந்து 12 கார்பன் அட்டம் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் நமக்கு என்ன இருக்குது? அப்படியே நமக்கு வந்து டபுள் ஆயிருக்குது. அப்போ டபுளாக நம்ம என்ன பண்ணணும்? நான் உட்ஸ் ரியாக்ஷன் சொன்னேன். உட்ஸ் ரியாக்ஷன் எதுக்கு? அலிஃபாட்டிக்கு. அரோமேட்டிக் நமக்கு என்ன சொன்னால் ஃபிட்டிங் ரியாக்ஷன் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஃபிட்டிங் ரியாக்ஷன் உட்ஸ் ரியாக்ஷனும் ஃபிட்டிங் ரியாக்ஷன் நமக்கு வந்து ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ரெண்டும் சேம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹேலோ அல்கேனுக்கு, இது வந்து ஹேலோ அரினுக்கு. அப்போ இங்கேயும் நமக்கு என்ன பண்ணால் ஹேலஜன் வந்து வேணும். அப்போ பென்சீன் ரிங்கில் நமக்கு வந்து ஹேலஜன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஹேலஜனேஷன் வந்து நம்ம பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஒரு அரோமேட்டிக் ரிங்கில் நீங்கள் வந்து ஒரு நடக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரியாக்ஷன் தான். ஒன்று ஹேலஜனேஷன், நைட்ரேஷன், சல்ஃபோனேஷன், ஃப்ரீ லாப்ட் அல்கிலேஷன் அண்ட் ஃப்ரீ லாப்ட் அசிலேஷன். அப்போ நமக்கு வந்து ஹேலஜன் வந்து வேணும். ஃபிட்டிங் ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஹேலஜன் வந்து வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணால் Cl2 என்ன பண்ணால் FeCl3 வந்து இந்த கேட்டலிஸ்ட் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ FeCl3 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா குளோரோபென்சின் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். Cl வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ இந்த பென்சினோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா இப்படி கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன இருக்குது? இங்கே வந்து ஒரு Cl வந்து இருக்குது. ப்ளஸ் நம்ம என்ன பண்ணால் 2 சோடியம் ஆட்டம் வந்து ரியாக்ட் பண்ணோம். அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து உட்ஸ் ரியாக்ஷன் மாதிரியே தான். உட்ஸ் ரியாக்ஷன் மாதிரி தான் இதுவும் நமக்கு வந்து இருக்கும். அப்போ Cl இங்கே நமக்கு என்னன்னா ஒரு பென்சின் ரிங் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு என்ன ஆகும்? வந்து NaCl வந்து நம்ம வெளியில் போயிடும். NaCl வெளியே போனோடனே 2 பென்சின் ரிங் நமக்கு சேர்ந்து நமக்கு என்னன்னா டைஃபினைல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. கன்வென்ஷன் வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம டைஃபினைல் வந்து ஃபார்ம் ஆகும். மறக்காம இதில் வந்து நம்ம என்ன ட்ரை ஈத்தர் வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எங்கெல்லாம் வந்து சோடியம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் என்ன ட்ரை ஈத்தர் வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கன்வர்ஷன் தான். இது வந்து லாஸ்ட் இயர் போர்டு எக்ஸாம் வந்து கேட்டுக்கிறாங்க.